ஹலோ ஆல், வெல்கம் டு ராகவி வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நம்ம ரெகுலராக செய்கிற இட்லி தோசைக்கு பதிலாக ஒரு தடவை மல்டி மில்லட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி இட்லி தோசை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டாகவும் அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல அரை கப் அளவுக்கு கேழ்வரகு எடுத்துக்கோங்க. அடுத்து அது கூடவே அரை கப் அளவுக்கு சாமை சேர்த்துக்கோங்க. அடுத்து அது கூட அரை கப் அளவுக்கு திணை அரிசி சேர்த்துக்கோங்க. கடைசியா அரை கப் அளவுக்கு வரகரிசி எடுத்துக்கோங்க. அடுத்து இது கூட 3/4 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க. கருப்பு உளுந்து இல்லைன்னா நீங்க வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கலாம். அடுத்து 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அடுத்து இது எல்லாத்தையும் ஒரு 4லேருந்து 5 வாட்டி நல்லா கழுவிடுங்க. நல்லா கழுவினதுக்கு அப்புறமா இதை ஓவர் நைட்டு ஊற வச்சிடுங்க. இது கண்டிப்பாக ஓவர் நைட் ஊறி இருந்தால் தான் உங்களுக்கு மாவு அரைக்கும் போது நல்லா மைய அரைஞ்சி வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா ஊறி வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ இந்த ஊற வச்ச அரிசியை நம்ம ரெகுலராக கிரைண்டரில் போட்டு மாவு அரைக்கிற மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைஞ்சிருக்கணும். இந்த மாதிரி நல்லா கைவிட்டு 2 வாட்டி கலக்கிட்டு இதை ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்படியே புளிக்க விட்டுருங்க. இப்போ இதை நான் ஒரு 8 மணி நேரம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். மாவு நல்லா புளிச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. மாவு நல்லா இந்த அளவுக்கு புளிச்சு வந்தது அப்படின்னா தான் உங்களுக்கு இட்லி செய்யும்போது நல்லா சாஃப்டாக வரும் இட்லி ஊற்றும்போது. ஸோ கண்டிப்பாக மாவு நல்லா 8 மணி நேரத்துக்கு புளிக்க வச்சுருங்க. இப்போ இந்த மாவுலேருந்து ஒரு பாதி அளவுக்கு நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் சோடா உப்பு எதுவுமே நான் சேர்க்கலை. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. தவாவை நல்லா சூடு பண்ணிட்டு மாவை ஊற்றி நல்லா மெல்லிசாக தேய்ச்சி விடுங்க. இதை சுற்றி எண்ணெய் விட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வேக விடுங்க. இது நல்லா பொன்னிறமாக வெந்து வந்ததும் திருப்பி போட்டு ஒரு 30 செகண்ட் வேக விடுங்க. அவ்வளோதான், ரொம்பவே கிறிஸ்பான மல்டி மில்லட் தோசை ரெடி. இது கூட கொத்தமல்லி சட்னி, தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணுங்க. ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இதே மாவை யூஸ் பண்ணி நான் இட்லியும் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். இட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் நம்ம வேக விடணும். இப்போ 15 நிமிஷம் கழித்து நான் திறந்து காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. கரண்டியில் எதுவுமே ஒட்டலை. ஸோ இந்த மாதிரி வந்தது அப்படின்னாலே இட்லி நல்லா வெந்திருக்கு அப்படின்ட்டு அர்த்தம். இப்போ நான் இதை பிரித்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இட்லி கூட ரெட் கேப்சிகம் சட்னி வச்சு சர்வ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ரெட் கேப்சிகம் சட்னியோட வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு ராகவி வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.